உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்றப்போ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எந்தெந்த தேர்ட் பார்ட்டி ஆப் அண்ட் வெப்சைட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத எப்படி செக் பண்றது அண்ட் அதுக்கப்புறம் இதை எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து அது எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத அந்த ஆப் அண்ட் வெப்சைட் எல்லாமே வந்து டெலீட் பண்ணிடுங்க. அப்படி நீங்க வந்து பண்றது ரொம்ப சேஃபா வந்து இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் ஜிமெயில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இங்கே சுவிட்ச் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்டுமே வந்து ஷோ ஆகும். அதில் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி ஆப்பாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஷோ ஆகும். அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் எதெல்லாம் உங்களுக்கு வந்து வேணாம், அந்த கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். அதற்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து டெலீட் ஆல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து டெலீட் ஆகிடும். இந்த ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஆக்சஸ் ஆகிருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி ஆப்பு வெப்சைட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதெல்லாமே வந்து வேணாமோ அதெல்லாமே நீங்கள் அந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்து நீங்கள் டெலீட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இந்த தேர்ட் பார்ட்டி கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஆப் அண்ட் சர்வீசஸை எப்படி வந்து டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.